ஜாயின் ஆனவங்கலாம் நேற்று பார்த்த கிளாஸ் அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். கேக்குதா நான் பேசுறது? ஆகாஷ், நாம இப்போ எந்த லெசன் பார்த்துட்டு இருக்கோம்? ஃபோர்த் லெசன் பார்த்துருக்கோம் மிஸ். என்ன லெசன் நேம் என்ன? அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சரி, இது பார்த்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணிட்டே இருக்கேன் மிஸ். சரி பாருங்க. எல்லாத்துக்கும் புக்கு டிஸ்பிளே ஆகுதா? அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். சரிடா. ஏதாவது அப்படி சப்போஸ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா சொல்லிருங்கண்ணே. ஓகே மேம். சரி ரிவைஸ் பண்ணுங்க, எல்லாம் ஜாயின் ஆகட்டும். ஃபாரடேஸோட 2 லா, லென்ஸ் லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருங்க. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா 3rd யூனிட்ல அப்படியே லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பாருங்க. கௌசிகா, சங்கவி, நிவேதாலாம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பாருங்கடா. நான் கேட்குறப்ப அப்படியே சொல்லணும்.
என்னடா 2 o'clock கிளாஸ்க்குன்னா இப்படி தான் எல்லாரும் லேட்டாக வருவாங்களா? 10 பேர் தான் இருக்கீங்க. சரிடா, நம்ம ஆரம்பிக்கலாமா? வரவங்க வரட்டும். பேசுறது கேக்குதா? எஸ் மேம். சரிடா. சதீஷ், சதீஷ் இருக்கீங்களா? சதீஷ் கேக்குதா இல்லையா பேசுறது? டேய் சரண்யா, மேம் டேய் நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறத அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்லுங்களேன், என்னென்ன பார்த்தோன்னு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு என்னன்னு பார்த்தங்க மேம். சரிடா. அப்புறம் என்ன பார்த்தோம்? பார்த்தங்க மேம். ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அப்புறம் ஃப்ராடிஸ் லேப் பார்த்தங்க மேம். ம் அப்போ ஃபர்ஸ்ட் லானா என்ன, செகண்ட் லானா என்னன்னு பார்த்தங்க. ஓகே. அப்புறம்டா அப்புறம் என்ன பார்த்தோம்? சரண்யா,
கோகுல பிரீத்தி சொல்றீங்களா? மேம் நேற்று என்னெல்லாம் பார்த்தோம்? அவங்க சொன்னாங்க lens, flex, அப்புறம் என்ன மேம் பார்த்தோம்? சொல்லுங்கக்கா. மேம் நான் மேம் சங்கவி லென்ஸ்லா பேசுறேங்க மேம். யாருடா? சொல்லுங்க சங்கவி. மேம் லென்ஸ் லென்ஸ்லாம் மேம் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி யாராலையும் உள்ள வர முடியாங்க மேம். ஏன்? மேம் மேம் தெரியலங்க மேம். வீட்டில் அதுதான் சாப்பிட்டாங்கன்னு அந்த சொல்லிட்டு லிங்க்குள்ள வரும்போது யாரும் அலோவ் மேம் பண்ணலையாங்க மேம் அதை. மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் அந்த லிங்க்குள்ள வர சொல்லுங்க. மேம் 2 o'clockலேருந்து ட்ரை பண்ணுறாங்களாங்க மேம் உள்ளார வர முடியலன்னு சொல்கிறாங்க. அட்மின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஓ சரி, இதை பார்க்கலாம்.
ஜாயின் ஆனவங்கலாம் நேற்று பார்த்த கிளாஸ் அப்படி ரிவைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பேசுறது கேக்குதா? சரி. இப்ப எல்லாரும் ஜாயின் ஆகுறாங்களாமா? இப்ப உள்ள வர முடியுதா? சரி பாருங்க, நேற்று நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா 4th சாப்டர் எலக்ட்ரோ. எல்லாத்துக்கும் புக்கு தெரியுதா? எஸ் மேம். சரி. என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், லென்ஸ்லா ஏன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி 3rd யூனிட்ல பார்த்துருக்கோம். கௌசிகா, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. Ma'am, when charge is acting on both the electric and the magnetic field, the total force experienced by charge is known as current force. எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கணும்னு இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டுமே இருந்தாலும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகே. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஎம்எஃப் அப்படின்னா தெரியும். இஎம்எஃப் அப்படின்னா என்னது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், இஎம்எஃப் அப்படின்னா என்ன? What's mean by an EMF? EMF? மேம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டக்டர் மூவிங்ல இருக்கிறப்ப நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுறது இந்த இடத்துல மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டயக்ராம் பாருங்க. இதுல ஏபி அப்படிங்கிற எல் லென்த் இருக்கிற என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கோம். இந்த கண்டக்டர் இந்த கிராஸ் போட்டிருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுவும் ஆக்டிங் இன்வெர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் போடுவோம். அதாவது எப்படி ஆக்டிங் இன்வெர்ஸ் அப்படின்னா, நம்ம புக் இருக்கு இல்லையா, அவங்களோட புக் இருக்குல்ல, அந்த புக்குக்கு அந்த புக்கோட பிளேனுக்கு இன்வெர்ஸா ஆக்ட் ஆகுறதுனால நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸா போட்டிருக்கோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் நாம வச்சிருக்கிற ஏபி கண்டக்டர் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க புக்ல இல்ல ஏதோ ஒரு பேப்பர்ல நீங்க வச்சு எழுதுறதுக்கு பென் அப்படி ஸ்ட்ரெயிட்டா பிடிப்பீங்க இல்லையா, அந்த டைரக்ஷன்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பெண்ணை நீங்க ஹரிசாண்டலா புக் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் மேலேயோ வச்சுட்டீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிற கண்டக்டர் இருக்கிற பொசிஷன். அப்போ பிளேன் ஆஃப் த கண்டக்டருக்கு நம்ம ஆக்ட் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வி அப்படிங்கிற வெலாசிட்டியில அந்த கண்டக்டர் டுவர்ட்ஸ் ரைட் சைடு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அதைத்தான் இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா விங்கிற வெலாசிட்டியில ஆரோ மார்க் டுவர்ட்ஸ் ரைட்ல இருக்க மாதிரி போட்டிருக்கோம்.
அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் இன்வர்ஸ் விங்கிற வெலாசிட்டியில ஏபி அப்படிங்கிற கண்டக்டர் மூவ் ஆகுறதுனால அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஆக்சுவலி லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து சொன்னது ஒரு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு சொன்னாங்க. இதுல இந்த கண்டக்டர்ல நமக்கு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரான் அது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் தான். ஸோ அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கும். ஸோ அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் மேலையும் எல்லா எலக்ட்ரான்ஸ் மேலையுமே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டோட்டல் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். எல்லாருமே வந்து நோட்டு பென் எடுத்து அப்படியே அந்த ஈக்குவேஷன்ஸை போட்டு பார்த்துட்டே வந்துருங்க. பாருங்க, motional EMF from Lorentz force. Consider a straight conducting rod AB of length L in a uniform magnetic field B which is directed perpendicularly into the plane of paper. Plane of paper அப்படின்னா நம்ம புக்ல இருக்க பேப்பர், அதுக்கு எப்படி இருக்கு directed perpendicularly into அப்படின்னா இன்வெர்ட்ல ஆக்ட் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து the length of the rod is normal to the magnetic field. நான் முன்னமே சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பேப்பர்ல பெண்ணை வச்சு எழுதுறோம் அப்படின்னா என்ன பொசிஷன்ல இருக்கும், அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனா இருக்கும். அப்போ நம்ம லென்த் ஆஃப் த ராட் அப்படியே பேப்பர்ல பென் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பொசிஷன்ல இருக்கும், அதுதான் நம்ம எடுத்திருக்கிற ராடோட பிளேன். அப்போ அது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. அடுத்து let the rod move with a constant velocity v towards right side. அடுத்து பாருங்க, when the rod moves the free electrons present in it also move with velocity v in b. b அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஏபி அப்படிங்கிற எல் லென்த் இருக்க கண்டக்டர் வி அப்படிங்கிற வெலாசிட்டியில யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போ அப்படி மூவ் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, ஆஸ் அ ரிசல்ட் the Lorentz force acts on free electrons in the direction from B to A and it is given by the relation. அதுல நம்ம அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தேர்ட் யூனிட்லயே பார்த்திருப்போம். நெகட்டிவ் சார்ஜா இருந்தது அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு இந்த இடத்துல சார்ஜ் பார்ட்டிகல் வந்து எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டதுனால லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம இப்ப எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா B to A அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப ஈக்குவேஷன் FB வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் E இன்டூ B வெக்டார் கிராஸ் B வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம சைன் தீட்டால் எழுதுவோம், பின்னாடி எப்படி சப்ஸ்டியூட் பண்றோம்னு பார்க்கலாம். இதுல E அப்படிங்கிறது என்ன தர்ணேஷ் சொல்லுங்க, ஈனா என்ன? சரி, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, E அப்படின்னா இந்த இடத்துல எதை மெயின் பண்ணுது? எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் தான். E அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் an electron. V அப்படின்னா என்ன? வெலாசிட்டி ஆஃப் அந்த கண்டக்டரோட வெலாசிட்டி. இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரானோட வெலாசிட்டி V. அடுத்து B magnetic field. ஓகே. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா FB வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் E இன்டூ V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அடுத்து பாருங்க, the action of this Lorentz force is to accumulate the free electrons at the end A. லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால AB அப்படிங்கிற அந்த ராட்ல இப்ப நம்ம இதுதான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க B எடுத்திருக்கோம், இங்க A எடுத்திருக்கோம். அந்த ராட்ல லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து B to A ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த Bங்கிற பாயிண்ட்ல இருந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் A பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அதுல ஆக்ட் ஆகுறதுனால அக்குமுலேட் ஆகுது. This accumulation of free electrons produces a potential difference across the rod, which in turn establishes an electric field E directed along BA. அப்போ
ஏபி அப்படின்ற ராட் நம்ம இப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க பி இங்க ஏ, எல்லா எலக்ட்ரான்ஸும் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா இது கம்ப்ளீட்டா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கும். அப்ப பாசிட்டிவ் எல்லாம் இங்க இருக்கும். அப்ப பிக்கும் ஏக்கும் அக்ராஸா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால நமக்கு அங்க கூலம்ப் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். பாருங்க, டியூ டு the electric field E, the Coulomb's force start acting on a free electron along AB and it is given by. அப்போ Coulomb's force ஓட direction is directed along நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா AB. அப்போ F is equal to minus E into இந்த ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E is equal to F by Q அப்படின்னு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இதுல இருந்து F ஓட வேல்யூ வேணும்னா நம்ம Q என்ன பண்ணிக்கலாம்னா இன்சைட் எடுத்து பண்ணிக்கலாம். அப்போ F வெக்டார் is equal to இந்த இடத்துல Q பதிலாக நம்ம எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கிறதுனால மைனஸ் E சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அப்போ மைனஸ் E இன்டூ E வெக்டார். ஸோ இதுதான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுற கூலும்ஸ் ஃபோர்ஸ். அடுத்து the magnitude of the electric field E keeps on increasing as long as accumulation of electron at the end A continues. சரியா, எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுற வரைக்கும் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ the force F is also increases until equilibrium is reached. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ வரைக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் எப்போ equilibrium ஈக்குவல் ஆகுதோ அது வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பாருங்க, at equilibrium the magnetic Lorentz force Fb and the Coulomb's force Fe balance each other and no further accumulation of free electrons at the end A takes place. ரெண்டும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸும் கூலும்ஸ் ஃபோர்ஸும் equilibrium பொசிஷனுக்கு வர வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எப்போ நமக்கு equilibriumக்கு வரும் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுற வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ் Fe அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் கூலும்ஸ் ஃபோர்ஸ் மாடுலஸ்ல எடுத்திருக்கோம். FBயோட ஈக்குவேஷன் வந்து நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ அப்போ மைனஸ் E இன்டூ டி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன்ல எழுதுவோம். இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து எதுக்கும் இருக்கிற ஆங்கிள்னு சொல்ல முடியுமா? லாரன்ஸ் ஃபோர்ஸ்லயே நம்ம எழுதியிருப்போம் F is equal to DEB sin theta அப்படின்னு. இது ஆல்ரெடி நம்ம தேர்ட் யூனிட்ல கிராஸ் ஆகி வந்ததுதான். இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் எதுக்கும் magnetic field and velocity. Yes, very good. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஸோ இங்க வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்டர் அந்த ஏபி ராடும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஈக்குவலி பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுனால நம்ம இங்க தீட்டாவை 90 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அப்ப தீட்டா 90 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலி தீட்டா 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்றப்ப இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டிஇவி ஈக்குவல் டு இ இன்டூ இன்னு வந்துடும். ஏன்னா sin 90யோட வேல்யூ 1. இந்த இயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன மட்டும் இருக்கும்? டியும் இக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எண்ட்ஸ் ஆஃப் த ராடு V ஈக்குவல் டு E இன்டூ L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல E ஈக்குவல் டு dV பை dx அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். ஞாபகம் இருக்கா?
அந்த ஈக்குவேஷன் பிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், டிஎக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதைத்தான் இங்க என்ன பிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எல்லுங்கிறது நம்ம எடுத்திருக்கிற ஏபி ராடோட லென்த் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல எல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து ஈக்குவேஷன் பிவி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதை இந்த இடத்துல ஈக்கு பதிலாக நம்ம பிவி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to velocity V dl அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து thus the Lorentz force on the free electron is responsible to thus the Lorentz force on the free electrons is responsible to maintain this potential difference and hence produces an EMF. லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால தான் நமக்கு பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் மெயின்டைன் ஆகுது. அதனால நமக்கு இஎம்எஃப் நம்ம இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா பிஎல்டி. இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ பிஎல். இந்த இடத்துல நம்ம ஏக்கும் பிக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இஎம்எஃப்ஆ எடுத்துக்கிறோம். அதுதான் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா பிஎல்பி அப்படின்னு இருக்கு. அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அங்கே பிஏ நம்ம இங்க என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா இஎம்எஃப் கை இல்லைன்னா எப்சிலாங் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொன்ன மாதிரி அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எழுதியிருக்கோம். அடுத்து as this EMF is produced due to the movement of the rod is often called as motional EMF. சரிங்களா? வீங்கிற வெலாசிட்டியில அந்த ராடை நம்ம நகர்த்துறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இஎம்எஃப் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இப்ப ராடு இங்க பி இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கும், இங்க நெகட்டிவ் இருக்கும். இது ரெண்டையும் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த சர்க்கியூட் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்ப அந்த கரண்ட் ஃப்ளோ ஓம்ஸ் லா படி நம்ம எப்படி ஓம்ஸ் லாவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா V is equal to I into R. அப்ப இதுல இருந்து நம்ம ஐயை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா V by Rன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கதான் V நம்ம எப்சிலாங்க நம்ம மாத்திருக்கோம் இல்லையா? அப்ப I is equal to இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்சிலாங் பை R. இந்த எப்சிலாங்க நம்ம BLV அப்படின்னு நம்ம முன்னாடி ஈக்குவேஷன் பார்த்ததால சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து the direction of the current is found from right hand thumb rule. ரைட் ஹேண்ட் தம் ரூலும் நம்ம முன்னாடியே 3rd யூனிட்ல பார்த்தது தான். அதாவது நம்ம தம்பு அந்த ஃபிங்கரை மடக்கிட்டு நம்ம தம்பை வெளியில இருந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறது பூரா மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தா அந்த எக்ஸ்டெண்டட் தம்பு வந்து கரண்டோட டைரக்ஷனா இருக்கும். ஸோ அதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறது கரண்ட்டு, அதனோட டைரக்ஷனை நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல்ல யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏபி அப்படிங்கிற ராடு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிருக்கோம். இது டயக்ராம் பாருங்க. ஏபி அப்படிங்கிற ராடு எல் லென்த்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏபி அப்படிங்கிற லென்த் இருக்கிற ராடுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. ராடை நம்ம டுவோர்ட்ஸ் ரைட் பிங்கிற வெலாசிட்டியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மூவ் பண்றோம். அப்படி மூவ் பண்றப்ப அந்த ஏபி ராட்ல லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகுற லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸை அக்குமுலேட் பண்ணுது. அப்படி அக்குமுலேட் பண்றதுனால ஏபிக்கு அக்ராஸ் தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க கிரியேட் ஆகுது. அதனால நமக்கு ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அப்படிங்கிற இஎம்எஃப் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். டியூ டு மோஷன் ஆஃப் த ராட் இஎம்எஃப் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறதுனால இது மோஷனல் இஎம்எஃப். அது லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு அந்த சார்ஜஸ் அந்த இடத்துல போய் அக்குமுலேட் ஆகி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஈக்குவேஷன்லாம் நாம இங்க
அப்படி அப்படியே என்ன பண்றீங்கன்னா புக்கு கண்டிப்பா கையில வச்சு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்து ஓல்டு புக்கா இருந்தா உங்களுக்கு என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் பாரடைஸ் லா அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் இருக்கும். இப்போ நியூ எடிஷன்ல வந்து அந்த டாபிக் எடுத்துட்டாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா எட்டி கரண்ட். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சீக்கிரமா நியூ எடிஷன் வாங்கிக்கோங்க, இல்லை எட்டி கரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. .2 எட்டி கரண்ட். கரண்ட்னா என்ன? கரண்ட் Flow of electric charge. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கரண்ட். சதீஷ் இருக்கீங்களா? சதீஷ் சதீஷ் கீர்த்திகா, கரண்டோட யூனிட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கீர்த்திகா, என்னடா நேற்றும் 2-3 டைம் கீர்த்திகானோ நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. சதீஷ் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனது இந்த கிளாஸ்லயே சதீஷ் தான், இப்போ வரைக்கும் பேசல. சதீஷ் அருணா இருக்கீங்களா? மிஸ் சதீஷ் சதீஷா, என்னாச்சா பேச மாட்டேங்கிற? நீ மியூசிக் போட்டது போதும், ஒழுங்கா மொபைல் வச்சுட்டு பேசு. கேக்குதா? எஸ் மிஸ். கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். எஸ். அப்போ இருந்து சதீஷ்ன்ற எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னாச்சு? சரி, கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். கரண்டோட யூனிட் ஆம்பியர்னு தெரியும். ஓம்ஸ்லாம் பார்த்துருப்போம். கரண்டோட ஈக்குவேஷன் I is equal to V/Rன்றது தெரியும். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எட்டி கரண்ட். எட்டி கரண்ட் அப்படின்னா தமிழ்ல சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். எட்டி அப்படின்னா சுழல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்காக இதை வந்து சுழல் மின்னோட்டங்கள், அதாவது எட்டி கரண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு இதுல ப்ரொடியூஸ் ஆகுற கரண்ட் வந்து எட்டிஸ் மாதிரி, அதாவது இப்போ நீர் தண்ணியா இருக்கட்டும், சுழல் காற்றா இருக்கட்டும், அப்படியே சுழன்று இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த சர்க்குலர் ஃபார்ம்ல இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கரண்ட் பேரு எட்டி கரண்ட்னு வச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, அக்கார்டிங் டு Faraday's law of electromagnetic induction, and EMF is induced in a conductor when the magnetic flux passing through it changes. இந்த phenomenon தான் electromagnetic induction. அது வந்து நமக்கு தெரியும், நேற்று தான் பார்த்தோம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா அந்த கரண்ட்டை இன்டியூஸ்ட் கரண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி however
the conductor need not be in the form of a wire or coil. காயிலாவோ ஒயராவோ இப்படிதான் இருக்கணும் இல்லை, எப்படி இருந்தாலும் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தால் நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எடி கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பாருங்க, even for a conductor in the form of a sheet or plate, an EMF is induced when magnetic flux linked with it changes. அதாவது கண்டக்டர் in the form of a sheet or a plate, sheet ஃபார்ம்லையும் பிளேட் ஃபார்ம்லையும் இருந்தாலும் இஎம்எஃப் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் பாருங்க, பட் the difference is that there is no definite loop or path for induced current to flow away. ஒரு ஒயர் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு அப்படின்னா அதுல ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், இந்த பாத்துல தான் இருக்கும், நம்ம ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். ஆனா அதுவே ஒரு ஷீட்ல பிளேட்ல ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ராப்பரா இந்த டைரக்ஷன்ல இப்படிதான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆஃப்டர் ரிசல்ட் the induced current flow in concentric circular path. As these electric currents resemble eddies of water, these are known as eddy currents. They are also called Foucault currents. Foucault அப்படிங்கிறவர் இந்த எடி கரண்ட்டை வந்து அவர் கண்டுபிடிச்சதுனால இதை வந்து நம்ம Foucault current அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ ஆர்டினரியா கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் நம்ம கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடி கரண்ட் அப்படின்னா கரண்ட் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் எடி, ஒரு சர்க்குலர் பார்த்தா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த கரண்ட்டை எடி கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இமேஜ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காயில் எடுத்துருக்கோம். ஒரு இதுதான் காயில். காயில்ல நம்ம இந்த மாதிரி கரண்ட்டை இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா டிசி கரண்ட். அதுவே இந்த மாதிரி சைன் வேவ் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஏசி கரண்ட். ஏன் அப்படின்னா ஏசி சேஞ்சஸ் இட்ஸ் மேக்னிடியூட் பீரியாடிக்கலி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இந்த காயில்ல நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் சர்க்குலர் காயில், அதுல நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் பண்றோம். அப்போ கரண்ட்டை கேரி பண்ற கண்டக்டரை சுற்றி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ப்ளூ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறது பூரா நமக்கு என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த காயில்ல ப்ரொடியூஸ் ஆகுறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டைமை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்கும். ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தாலே நமக்கு இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது ஃபாரடேஸோட லா. அப்போ நம்ம எடுத்திருக்கிறது இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா மெட்டல் பிளேட், அதாவது ஷீட்டு இல்லைன்னா பிளேட்ல தான் நமக்கு எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ இந்த மெட்டல் பிளேட்டுக்கு பக்கத்துல நாம இந்த காயில நம்ம கொண்டு வரப்ப ப்ரொடியூஸ் ஆகுற இன்டியூஸ்ட் கரண்ட் பாருங்க சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கா, எட்டி ஃபார்ம்ல. ஸோ இந்த கரண்ட்டுக்கு பேரு எட்டி கரண்ட் அப்படின்னு பேரு. அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த எட்டி கரண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. யாராவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. அருண்மொழிவர்மன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. கரெக்டா பேஜ் நம்பர் எடுத்துங்க. எடி கரண்ட்ல டெமான்ஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஹியர் இஸ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து படிங்க. அருண்மொழிவர்மன் படிங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. Here is a simple demonstration for the production of eddy currents. Consider a pendulum that can be made to oscillate between the poles of a powerful electromagnet. அடுத்த பேராகிராஃப் சேர்த்து படிங்க. First, the electromagnetic is switched off. The pendulum is slightly displaced and released.
it begins to oscillate it and it executes a large number of oscillations before stopping. The air friction is the only damping force. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. படிக்கிறப்ப கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல இப்போ அருண் படிச்சதோட எக்ஸ்பிளனேஷன், இந்த டயக்ராமோட ஃபர்ஸ்ட் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அதாவது நம்ம எடுத்திருக்கிறது இங்க பாத்தீங்க ஏ ஃபிகர் பாருங்க. இதுல நம்ம இந்த இடத்துல ஒரு டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஓப்பன்ல இருக்கிறது கீ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஓப்பன்ல இருக்கு. அதை நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் ரெட் கலர்ல நமக்கு இருந்தால மேக்னெட்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட் தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணா மட்டும் மேக்னெட்டா இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். ஸோ அப்ப இப்ப நம்ம காயில் அந்த இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டக்டர். அந்த ஒரு இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காயில் ஊன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ண உடனே அந்த இது என்னவா ஆக்ட் ஆயிக்கும் அப்படின்னா மேக்னெட்டா ஆக்ட் ஆயிக்கும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நம்ம இங்க ஓப்பன்ல இருக்கிறதுனால இங்கே நார்த்தும் இங்க சவுத்தும் நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கல. டயக்ராம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஃபிகர்ல என்எஸ் ரெப்ரசன்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம கீ ஓப்பன்ல வச்சிருக்கோம். அப்ப இது மேக்னெட்டா ஆக்ட் ஆகாது. அதுவே செகண்ட் ஃபிகர்ல பாத்தீங்க அப்படின்னா கீயை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இது மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிசிட்டி போனா மட்டும் மேக்னெட்டா ஆக்ட் ஆகுறது தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் பிளேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மெட்டல் பிளேட்டை நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இடையில அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு இன் பிட்வீன்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அது எலக்ட்ரோ மேக்னெட்டா இல்லை, அதாவது கீ ஓப்பன்ல இருக்கு. அப்ப அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அப்ப நாம இந்த மெட்டல் பிளேட்டை நம்ம லைட்டா டில்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன் பிட்வீன் ரெண்டு போலுக்கும் இடையில அதுக்கு என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இது எவ்வளவு நேரம் ஆசிலேட் ஆகும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால அதுக்கு என்ன ஆயிக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இதுல ஏர் ரெசிஸ்டன்ஸ் தவிர அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு வேற எந்த ஃபோர்ஸும் இல்லை. அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. இந்த ஏர் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஒன்லி டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம ஆல்ரெடி டேம்பிங் ஆசிலேஷன், அன்டேம்ப்டு ஆசிலேஷன் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11th ஆசிலேஷன் யூனிட்ல படிச்சிருக்கோம். டேம்பிங் அன்டேம்பிங்லாம் என்னன்னு. ஸோ இப்போ டேம்பிங் அப்படிங்கிற டேர்ம் உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. டேம்பிங் அப்படின்னாவே தடையுறு அப்படின்னு அர்த்தம். அப்போ electromagnet is switched off, the pendulum is slightly displaced. First the electromagnet is switched off, the pendulum is slightly displaced and released. It begins to oscillate and it executes a large number of oscillations before stopping. Air friction is the only damping force. அடுத்த பேராகிராஃப் பாருங்க. அடுத்த டயக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது யாராவது படிங்க. அருணா அந்த பேராகிராஃப் படிங்க. When the electromagnet is switched on and the disc of the pendulum is made to oscillate, eddy currents are produced in which the opposite the Aruna, eddy currents. Yes, miss. Eddy currents are produced in which will oppose the oscillation. A heavy damping force of eddy currents will bring the pendulum to rest within a few oscillations. Okay. பாருங்க, electromagnet is switched on. When the electromagnet is switched on and the disc of the pendulum is made to oscillate, eddy currents are produced. அது லாஸ்டா பாருங்க, a heavy damping force of eddy currents will bring the pendulum to rest within a few oscillations. இப்போ டயக்ராம்ல
இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆசிலேட் பண்றோம், இந்த பெண்டுலமை ஆசிலேட் பண்றதுனால அது ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு ரீசன் ஒன்லி ஏர் ஃபோர்ஸ். இங்க நம்ம கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது, அதனால என்எஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பெண்டுலம் வந்து நமக்கு ஆசிலேட் ஆகுது அப்படின்னா இத ரெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்கான காரணம் இந்த பிளேட்ல நமக்கு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான், எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்னா நம்ம எடுத்திருக்கிற கண்டக்டர் பிளேட் ஃபார்ம்ல இல்லைன்னா ஷீட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிளேட் மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டக்டர் எடுத்திருக்கோம். அப்ப இந்த பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இது ஆசிலேட் ஆகிறப்ப நார்த் போல் சவுத் போலுக்கும் இடையில இருக்கிற மேக்னெட்டிக் லைன்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ்னால நமக்கு இந்த மெட்டல் பிளேட்ல நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது எட்டி ஃபார்ம்ல இருக்கிறதுனால எட்டி கரண்ட். அப்ப எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அந்த பிளேட்டு ஒரு சில ஃபியூ ஆசிலேஷன்ஸ்லயே நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துருது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது, ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட் அந்த மோஷனை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுது. அப்ப அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகி அதை ஸ்டாப் பண்ண பாக்குது. லென்ஸ்லாவே அதானே, ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ். இந்த இடத்துல காஸ் வந்து நமக்கு என்னது அப்படின்னா பெண்டுலம் ஆசிலேட் ஆகுறது, ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்போஸ் பண்ணுது. ஸோ அப்போ லென்ஸ்லா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேராகிராஃப் யாராவது படிங்க, அபிதா இருந்தா படிங்க. அபிதா திருமங்கை படிங்க. கேக்குதா பேசுறது? கோகுல் பிரசாத் படிங்க. கோகுல் பிரசாத் படிங்க. என்னாச்சு கோகுல் பிரசாத்? அனுஜா படிங்க. However, if some slots are cut in the disc as shown in the figure 4.12, the eddy current are reduced. The pendulum now will execute several oscillations before coming to rest. This clearly demonstrates the production of eddy current in the disc of the pendulum. ஓகே, இப்போ இந்த சி இமேஜ் தான் இந்த பேராகிராஃப்கான எக்ஸ்பிளனேஷன். பிக்கும் சிக்கும் அந்த மெட்டல் பிளேட்ல என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பி ஃபிகர்ல இருக்கிற இந்த மெட்டல் பிளேட்ல நம்ம எந்த கட்டும் கிடையாது, அப்படியே ஒரே பிளேன் ஷீட்டா இருக்கு. அதுவே சீல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்லாட்ஸ், அதாவது இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கட் பண்ணியிருக்கோம். இங்க அதாவது பி இமேஜ்ல நம்ம பார்த்தது, நாம இங்க என்எஸ் அப்படி அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு இடையில இந்த பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது. ஒரு சில ஃபியூ ஆசிலேஷன்ஸ்லயே அந்த பெண்டுலம் ஸ்டாப் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட் அந்த பெண்டுலம் ஆசிலேட் ஆகிற அந்த மோஷனை ஸ்டாப் பண்ணுது. இங்க நம்ம ஒரு சில கட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால அது ஆசிலேட் ஆகிற டைம் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது.
அப்ப எடி கரண்ட்டை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஷீட் ஃபார்ம்ல நம்ம எடுத்ததையே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லாட்ஸா போட்டுட்டோம் அப்படின்னா அதுல ப்ரொடியூஸ் ஆகுற எடி கரண்ட் அந்த மோஷனை அப்போஸ் பண்றதை குறைக்கலாம். ஸோ அதுதான் இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம அதாவது லென்ஸ்லாம் படி எந்த ஒரு ப்ரொடியூஸ் ஆகுற இன்டியூஸ்டு கரண்ட்டை அதனோட காசை அப்போஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஏன் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம எடுத்திருக்கிற கண்டக்டர் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் பிளேட் ஆர் ஷீட் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுற இன்டியூஸ்டு கரண்ட்டை எடி கரண்ட்னு சொல்றோம். சின்ன ஸ்லாட்ஸ் போடணும். அடுத்து டிராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட் பாருங்க. இது யாராவது படிங்களேன். டிராபேக்ஸ் நிவேதா படிங்களா. Drawbacks of eddy currents. When eddy currents flow in the conductor, a large amount of energy is dissipated in the form of heat. The energy loss due to the flow of eddy current is inevitable, but it can be reduced to a greater extent with suitable measures. இன்எவிட்டபிள் அப்படின்னா மீனிங் தெரியுமா? இன்எவிட்டபிள் அப்படின்னா அனேபிள் டு அவாய்ட் அப்படின்னு அர்த்தம். தவிர்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3 டயக்ராம்லயுமே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது நம்மளால என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், அந்த ப்ரொடியூஸ் ஆகுற எடி கரண்ட்டை நம்மளால ஒரு மேக்சிமமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க பாருங்க, இது நமக்கு எடுத்திருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரோட கோர். டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சிலபஸ்ல இருக்கு, அதை பத்தி படிக்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல நாம இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கிறது சாலிட் மெட்டல், ஒரே மாதிரி ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை எடுக்காம நம்ம இந்த இதுல கொடுத்துருக்க மாதிரி சின்ன சின்ன ஷீட் ஃபார்ம்ல பிளேட் ஃபார்ம்ல நம்ம எடுக்கிறப்ப எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமைஸ் பண்ண முடியும். அதனால நமக்கு வீட்டுக்கு வர பவர் சப்ளை இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், லாஸ் இல்லாம நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இண்டக்ஷன் மோட்டாரும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதாவது எலக்ட்ரிக் மோட்டாரும் நம்ம டாபிக்ல இருக்கு. அதுவும் இது ஜென்ரேட்டருக்கும் அப்படிதான். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காயில் இருக்கும், அதுவும் பார்க்கலாம். அந்த காயிலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன இது தனி ஸ்லாட், இந்த மாதிரி ஸ்லாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிக்கிறதுனால எடி கரண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. The design of a transformer core and electric motor armature is crucial in order to minimize the eddy current loss. To reduce these losses, the core of the transformer is made up of thin laminas insulated from one another, while for electric motor, the winding is made up of group of wires insulated from one another. The insulation used does not allow huge eddy current to flow and hence losses are minimized. அப்போ நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே நம்ம எடுத்திருக்கிறது ஒயர் அல்லது காயில் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்கிறோம். அதுவே பிளேட் அல்லது ஷீட்னா எடி கரண்ட். ப்ரொடியூஸ் ஆகிற எடி கரண்ட் நம்ம லென்ஸ்லாம் அப்படி எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு அதனோட காசை அப்போஸ் தான் பண்ணும். அதனால தான் நம்ம ஈக்குவேஷன்லேயே எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -d∅/dt அப்படின்னு போட்டிருப்போம். நெகட்டிவ் சைன் இண்டிகேட் இன்டியூஸ்டு கரண்ட் அப்போசஸ் த காசு அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற எடி கரண்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காசை அப்போஸ் பண்றதுனால ஒரு சில சப்ஸ்டன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற எடி கரண்ட் அதனோட எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ணும். அப்படிங்கிறதுனால நம்ம எடி கரண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணணும். அப்போ நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தின் லேமினேட்டட் கோர் நம்ம யூஸ் பண்றதுனால எடி கரண்ட்டை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஸ்பெரிக்கல் ஸ்டோன் அண்ட் ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் பால். இந்த கொஸ்டின் யாராவது ரீட் பண்ணுங்க எக்ஸாம்பிள். பிரதாப் இருந்தா படிங்க. மேம் பிரதாப் சொல்லுங்களா.
A spherical stone and a spherical metallic ball of same size and mass are dropped from the same height. Which one, a stone or a metal ball, will reach the Earth's surface first? Justify your answer. Assume that there is no air friction. ஏர் ஃபிக்ஷன் இல்ல. ஓகேடா. ஸ்பெரிக்கல் ஸ்டோன் ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் பால் ரெண்டுமே சேம் சைஸ், மேல இருந்து டிராப் பண்றோம். சரியா? நாம இந்த எடி கரண்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம படிக்காம இருந்தோம் அப்படின்னா இதுக்கு நாம எழுதுற ஆன்சர் ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிற டாபிக் வச்சுதான் எழுதியிருக்கோம். சரியா? எல்லாத்துக்குமே தெரியும் ஏர் இல்லை அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டை மேல இருந்து கீழே தூக்கி போட்டாலும் ரெண்டுமே சேம் டைம்ல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸை ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களா, நிறைய பேரு இந்த எட்டி கரண்ட் அப்படிங்கிற இந்த இதை யூஸ் பண்ணாம ஃப்ரீ ஃபால்னால ஸ்டோன் அண்ட் வந்து மெட்டாலிக் பால் ரெண்டுமே வந்து சேம் டைம்ல எர்த் சர்ஃபேஸை ரீச் ஆகும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் பாருங்க, the stone will reach the earth's surface earlier than the metallic ball. The reason is that when the metal ball falls through the magnetic field of earth, எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அது ஹரிசாண்டல் கம்போனன்ட் வெர்டிக்கல் கம்போனண்டா பிரிக்கிறோங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ the eddy currents are produced in it which opposes its motion. But in the case of stone, no eddy currents are produced and it falls freely. அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இதுவே ஸ்டோன் பேப்பர் அந்த மாதிரி ஒரு கரண்ட்டை கேரி பண்ற கண்டக்டரா இல்லாம வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்து ஏர் ரெசிஸ்டன் இல்லாம மேல இருந்து கீழே போட்டோம் ஃப்ரீ ஃபாலா வருது அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டுமே சேம் டைம்லயே ரீச் ஆகும். ஆனா நம்ம எடுத்திருக்கிற சப்ஸ்டன்ஸ்ல ஒன்னு கண்டக்டரும் இன்னொன்னு வந்து நான் கண்டக்டர் அப்படின்னு எடுக்கிறப்ப கண்டக்டர்ல நமக்கு எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதனோட மோஷனை நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரீஃபாலா நம்ம போடுற சப்ஸ்டன்ஸ் கண்டக்டரா நான் கண்டக்டரா அப்படிங்கிறத பொறுத்து எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். சரி, அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட் நிறைய இடத்துல இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்லா சப்ஸ்டன்ஸுமே எட்டி கரண்ட், பெரும்பாலும் எல்லா சப்ஸ்டன்ஸும் கிடையாது, நிறைய சப்ஸ்டன்ஸ்ல எட்டி கரண்டோட யூசஸ் இருக்கு. அதுல பாருங்க நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு கொடுத்தது என்னவோ நமக்கு 4 தான் கொடுத்துருக்காங்க. Though the production of eddy current is undesirable in some cases, it is useful in some other cases. A few of them are நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், எடி கரண்ட் பிரேக், எடி கரண்ட் டெஸ்டிங், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்டெசைரபிள் இன் சம் கேசஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் 4, இண்டக்ஷன் மோட்டார், அது ரெண்டுலையும். ஹலோ, கேக்குதா பேசுறது? எஸ் மேம். சரி. ப்ரொடியூஸ் ஆகிற அதாவது எட்டி கரண்ட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லையும் இண்டக்ஷன் மோட்டார்லையும் எட்டி கரண்ட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதனோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதனால அந்த சப்ஸ்டன்ஸ்ல எட்டி கரண்ட்டை மினிமைஸ் பண்ணணும். ஆனா இங்க நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நாளும் எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனாலதான் நமக்கு அப்ளிகேஷனு. அப்போ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இதுல பாருங்க மோஸ்ட்லி இப்போ எல்லார் வீட்லயும் நம்ம இது யூஸ் பண்றோம், பெரும்பாலும் எல்லா வீட்லயும் இருக்கு. இப்போ பார்த்துக்கோங்க, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா மேல அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் அடியில இந்த மாதிரி காயில், கரண்ட்டை கேரி பண்ற காயில் இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஹை ஃப்ரீக்வன்சில நம்ம வீட்டுக்கு வர ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அதுவே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சியா தான் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போகும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆக்சுவலி உள்ள காயில் இல்லடா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேட்ல நம்ம இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பாஸ் பண்றப்ப அந்த எட்டி கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகுற எட்டி கரண்ட்னால ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் கரண்ட் போறதுனால ஒரு கண்டக்டரோ ஒரு ஒயரோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோ ஹீட் ஆச்சுன்னா அதுதான் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட்.
அப்போ ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட்னால அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸ் ஹீட் ஆகி நமக்கு வந்து ஃபுட்டு நம்ம மேலே அந்த எண்ணெய் வச்சிருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா குக் ஆகும். ஸோ இங்கே பாருங்க இண்டக்ஷன் ஸ்டவ். இது யாராவது படிங்க இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ் கவித் அப்படியே இண்டக்ஷன் ஸ்டவ் படிங்க. கவித் பிரியதர்ஷினி படிங்க. Induction stove is used to cook the food quickly and safely with less energy consumption. Below the cooking zone, there is a tightly wound coil of insulated wire. The cooking pan made of suitable material is placed over the cooking zone. When the stove is switched on, an alternating current flowing in the coil produces high frequency alternating magnetic field which induces very strong eddy currents in the cooking pan. The eddy current in the pan produces so much of heat due to joule heating which is used to cook the food. ஓகே, அடுத்து நோட்ல பாருங்க, the frequency of a domestic AC supply is increased from, அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றது ஆவரேஜா 50, அதாவது 50 to 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வருது அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 to 40 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருக்கணும். அவ்வளோ ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கணும். ஏசி கரண்ட்டுக்கு அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறதெல்லாம், ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சினா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி 11th கிராஸ் ஆகி தான் வந்திருக்கோம். ஒரு 1 செகண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்குமோ அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ சைன் வேவ் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 செகண்ட்ல சப்போஸ் உங்களுக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 1, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 2, 1 செகண்ட்ல 2 ஆசிலேஷன்ஸ் தான் பாஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த வேவோட ஃப்ரீக்வன்சியை நம்ம 2 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ் போகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம வீட்டுக்கு வர ஏசி கரண்ட் 1 செகண்ட்ல நமக்கு என்ன ஆகுது, 50 ஆசிலேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. ஆனா இண்டக்ஷன் ஸ்டவ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை ஆசிலேஷன்ஸா இருக்கும், 20 to 40 கிலோ ஹெர்ட்ஸ் அளவுக்கு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அடுத்த அப்ளிகேஷன் வந்து எட்டி கரண்ட் பிரேக். இது எட்டி கரண்ட் பிரேக் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பிரேக் கொடுத்துருக்காங்க. லீனியர் எட்டி கரண்ட் பிரேக், சர்க்குலர் எட்டி கரண்ட் பிரேக். ஆக்சுவலி ட்ரெயின்ல எல்லாம் நம்ம அப்ளை பண்ற பிரேக்ல வந்து எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் வீல் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பிரேக் அப்ளை பண்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் வீலை சுற்றி நமக்கு என்ன ஆகிக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே அப்ளை ஆகிக்கும். அப்படி அப்ளை ஆகுறப்ப எட்டி கரண்ட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீல்ல ப்ரொடியூஸ் ஆகி அந்த வீலோட மோஷனை நமக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கும். அதுவே இந்த நம்ம எடுத்திருக்கிறது இது வந்து லீனியர் அப்படின்னா பார்த்தாலே தெரியுது இல்லடா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம லீனியர்னும், அடுத்து இங்க நம்ம எடுத்திருக்கிறது சர்க்குலர் டிஸ்கா இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதுலயும் நம்ம பிரேக் அப்ளை பண்றப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு உள்ள இந்த மாதிரி டிஸ்க் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா வீல் சுத்த சுத்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ரொட்டேட் ஆக ஆக பிரேக் அப்ளை பண்ண உடனே அந்த டிஸ்க்ல இந்த எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த வீலோட ரொட்டேஷனை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கும். இங்க யாராவது படிங்க எட்டி கரண்ட் பிரேக். தரணி எட்டி கரண்ட் பிரேக் படிங்க.
தரணி, பிரதாப் படிங்களா? எடி கரண்ட் பிரேக். பிரதாப், ரஜினி, கிரண் படிங்க. எடி கரண்ட் பிரேக். கிரண்குமார், என்னடா பேசுறது கேக்குதா? எல்லாரும் இருக்கீங்களா? Yes, miss. படிங்க. This eddy current braking system is generally used in high-speed trains and roller coasters. Strong கிரண் ஒரு நிமிஷம். ரோலர் கோஸ்டர்ஸ்னா என்னதுடா? தெரிஞ்சவங்க, கிரண் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்களேன். ரோலர் கோஸ்டர்ஸ் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லாம் நம்ம ட்ரெயின் அந்த போகும்ல, அதெல்லாம் என்னது அப்படின்னா ரோலர் கோஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எல்லாமே நம்ம என்னன்னா பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எடி கரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். படிங்க. Strong electromagnets are fixed just above the rails. To stop the train, electromagnets are switched on. The magnetic field of these magnets induces eddy currents in the rails, which oppose or resist the movement of train. This is eddy current linear brake. ஓகே, அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனே என்ன ஆயிக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த வீலை சுற்றி அப்ளை ஆகுறதுனால டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த வீல் அதில் நம்ம எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதனோட மோஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அடுத்து சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக் பாருங்களேன். அது யாரோ ஒருத்தர் படிங்க. கிரணை கூட படிங்க. சர்க்குலர் எடி கரண்ட். கிரண், In some cases, the circular disc connected to the wheel of the train through a common shaft is made to rotate in between the poles of an electromagnet. When there is a relative motion between the disc and the magnet, eddy currents are induced in the disc which stop the train. This is eddy current circular brake. ஓகே, அதாவது நம்ம ஒரு ஆக்சல், அதாவது ஒரு அச்சு வழியா நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீல்ஸ் ஆஃப் த ட்ரெயினை ஒன்னாவே கனெக்ட் பண்ணி அது அரௌண்ட் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட்ல நம்ம என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனே எடி கரண்ட்ஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகி அந்த வீலோட மோஷன் என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து எடி கரண்ட் டெஸ்டிங். எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஏதாவது குறை அப்படி ஏதாவது இருக்குது, அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து சரியா மோல்ட் ஆகாம ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சர்ஃபேஸை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம எடி கரண்ட்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றோம். அது எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காயில் வழியா நம்ம பாஸ் பண்றோம். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை காயில் வழியா பாஸ் பண்றப்ப அரௌண்ட் த காயில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஏசி கரண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ், அதாவது சுற்றி இருக்கிற ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம மெட்டல் சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வரப்ப இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலேயும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதனால அந்த மெட்டல் சர்ஃபேஸில் நமக்கு எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எடி கரண்ட்ஸை
அதனோட ஃப்ரீக்வன்சியை வேற சம் அரேஞ்ச்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. அது ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இருந்தது அப்படின்னா அந்த மெட்டல் பிளேட்டில் எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் அதில் ஏதாவது மேலே ஏதாவது ஒரு குறை, ஒரு இடத்துல விட்டு போயிருக்கு, ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் இருக்கும். அதை வச்சு அந்த சர்ஃபேஸ் வந்து டேமேஜா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது யாராவது படிங்க, எட்டி கரண்ட் டெஸ்டிங். அபிஷேக் படிங்க. Eddy current testing. It is one of the simple non-destructive testing methods to find defects in surface cracks, air bubbles present in a specimen. A coil of insulated wire is given an alternating electric current so that it produces an alternating magnetic field. When this coil is brought near the test surface, eddy current is induced in the test surface. The presence of defects causes the change in phase and amplitude of the eddy current that can be detected by some other means. In this way, the defects present in the specimen are identified. அப்போ அந்த இந்த மாதிரி இருக்கிற மெட்டல் சர்ஃபேஸ்ல நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோ பாஸ் பண்றதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த மெட்டல் பிளேட்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்டோட ஃபேஸ் அண்ட் ஆம்பிளிட்யூட் மாறுறதுனால அதை வச்சு நம்ம டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னாடா நம்ம தேர்ட் யூனிட்ல மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். மூவிங் காயில் கேல்வனாமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு தெரியும். ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படிங்கிறது கேல்வனாமீட்டருக்கு மட்டும் இல்லை, நம்ம டூ வீலர்ல யூஸ் பண்றோம்ல ஸ்பீடோமீட்டர் தெரியும் இல்லையா, நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பீடோமீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம். ஸ்பீடோமீட்டரில் அந்த நீடில் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகிறோங்கிறத காட்டுறதுக்கும் அதில் ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட்டு தான் அந்த நீடில் வந்து கரெக்ட் பொசிஷனில் வைக்கிறதுக்கு காரணம். ஸ்பீடோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் கிட்டத்தட்ட நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம். அதாவது ஒரு உள்ளுக்குள்ள அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து சிலிண்டர் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மெட்டல் வச்சிருக்கோம், அதுக்கு மேல ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சிலிண்டர் ஃபார்ம்ல நம்ம ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டை தான் நம்ம எட்டி கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வீலோ இல்லை கேல்வனாமீட்டர் வழியா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் பாஸ் பண்றப்ப இந்த நீடில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகுமா, அதாவது சடனா என்ன ஆகும்னா கேல்வனாமீட்டர்ல டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ண சர்க்யூட்ல போற கரண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா சடனா கேல்வனாமீட்டர் அந்த நல் டிஸ்ட்ரக்ஷன் 0க்கு வந்துடும். சடனா அது எப்படி வருது அப்படின்னா நம்ம கரண்ட் பாஸ் பண்ண உடனே இந்த மெட்டல் ஃப்ரேம்ல அதை சுற்றி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த சிலிண்டருக்குள்ள இங்க போட்டிருக்கிற மாதிரி எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மெட்டல் ஃப்ரேம் வந்து நமக்கு இந்த நீடிலோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால சடனா அந்த டிஃப்ளெக்ட் ஆனதை திருப்பி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். ஸ்பீடோமீட்டர்லயும் அதே மாதிரிதான், வீலோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த நீடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அது நகர்ந்துட்டு இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே இதுல இந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த நீடில வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். பாருங்க, the armature of the galvanometer coil is wound on a soft iron cylinder. ஒரு அயன் சிலிண்டருக்கு மேல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காயில்ல அந்த ஆர்மச்சூரை நம்ம ஊன் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் த ஆர்மச்சூர் இஸ் டிஃப்ளெக்டட், ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இல்லை கேல்வனோமீட்டர் நம்ம கரண்ட் பாஸ் பண்ண உடனே அது என்ன ஆயிக்கும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆனதுனால the relative motion between the soft iron cylinder and the radial magnetic field induces eddy current in the cylinder. The damping force due to flow of eddy current brings the armature to rest immediately and then galvanometer shows a steady deflection. This is called electromagnetic damping. அதாவது
எட்டி கரண்ட்ஸ்னால அந்த நீடில் வந்து நமக்கு ரெஸ்ட் பொசிஷனுக்கு இல்லை சடனாக அந்த நீடில் வந்து ஜீரோ பொசிஷனுக்கு வரத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகிற எட்டி கரண்ட் தான் ரீசன் அப்படின்றாரு. ஏதாவது டவுட் இருக்கா? எட்டி கரண்ட் மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஒரு ஏபி அப்படிங்கிற அந்த ராட்ல லாரன்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். எட்டி கரண்ட் பார்த்தோம். எட்டி கரண்ட் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு வேர்ல்பூல் அல்லது எட்டிஸ் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அந்த கரண்ட் பேர் எட்டி கரண்ட். எட்டி கரண்ட் ஒரு சில இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுற எட்டி கரண்ட் வந்து நமக்கு யூஸஸ், ஒரு சில இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து நமக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்கிற மெட்டல் பிளேட்டை ஷீட் ஃபார்ம்லையோ அதாவது சின்ன சின்ன ஸ்லாட்ஸா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட், இண்டக்ஷன் ஸ்டவ், எட்டி கரண்ட் பிரேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். எட்டி கரண்ட்ஸ்லையும் மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்லையும். என்னடா யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல கேல்வனோமீட்டர் எப்படி வந்து நல் டிஃப்ளெக்ஷன்ஸ் வருதுன்னு, அதுக்கான வீடியோ பாருங்க. Application of eddy current. Galvanometer. When current is passed through a galvanometer, the coil oscillates about its mean position before it comes to rest. To bring the coil to rest immediately, the coil is wound on a metallic frame. Now when the coil oscillates, resistance are connected to the metallic frame, which opposes further oscillation of the coil. This in turn makes the coil to attain its equilibrium. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங்கை வந்து என்ன பண்ண அதுக்கு இன்னொரு பேர் டெட் பீட் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பீடோமீட்டர்ல பாருங்க எப்படின்ட்டு. இப்போ காம்போனன்ட்ஸ் நமக்கு வேண்டியதில்லை, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. Produces a magnetic field which exerts a torque as the drive comes from the metal management, the magnet starts moving, and as it moves, creates a magnetic field around it. And due to this magnetic
ஏதாவது டவுட் இருந்தா இருங்க, மற்றவங்களாம் லெஃப்ட் ஆகிக்கலாம். டவுட் இருக்கிறவங்க மட்டும் இருங்கடா, கேட்கலாம் கேட்கலாம்.